30,000க்குள்ள நீங்க கேமிங், பெர்ஃபார்மன்ஸ், மல்டிமீடியா, பேட்டரின்னு எந்த பர்பஸ்க்கு டேப்லெட் தேடி இருந்தாலும் உங்களுக்காகவே இந்த வீடியோல 3 டேப்லெட் சஜஸ்ட் பண்ண போறேன். ஒருவேளை ஐபேட் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஐபேட் வாங்கலாம், எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத வீடியோல சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 30,000க்குள்ள நீங்க கேமிங் தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் நினைச்சீங்க அப்படின்னா Xiaomiயோட Pad 7 தான் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த டேப்லெட் உங்களுக்கு Snapdragonோட 7+ Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இதுலயும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 11.1 இன்ச் கொண்ட 3.2K ரெசல்யூஷன் உள்ள ஒரு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. கேமிங்க்கு பக்கவா இருக்கும். கூடவே இதுல உங்களுக்கு மெட்டல் டிசைன் கொடுத்திருக்கனால சோ இன்னுமே பிரீமியமா இருக்கும். நல்ல டிஸ்ப்ளே, நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. 8GB கான LPDDR5X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற பேட்டரி கெபாசிட்டி தான் 8850 mAh தான் பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு SD கார்டு ஸ்லாட்டுமே கிடையாது. கூடவே இதில் உங்களுக்கு வைஃபை ஒன்லி வேரியன்ட் தான் வருது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கிடையாது. உங்களோட சோல் பர்பஸ் கேமிங் தான் நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான டேப்லெட்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுக்குறேன் அண்ட் வீடியோயும் டேக் பண்ணியிருக்கேன். நம்பர் 2 இருக்குது Moto Pad 60 Pro 12.7 இன்ச் கொண்ட 3K ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே வித் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்துரும். டைமென்சிட்டியோட 8300 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல Pad 7ஓட கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இதுல உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டி உங்களுக்கு 10200 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. சேம் 8GB கான LPDDR5X RAM தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 120GB கான ROM வந்துரும். அப் டு 1TB வரைக்கும் நீங்க இதுல ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சோ SD கார்டு ஸ்லாட்டுமே கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தோட முக்கியமா நீங்க Xiaomi Pad 7 வாங்குற அதே பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஸ்டைலஸ்மே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இதுலயும் ஒரு சில கான்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வைஃபை ஒன்லி வேரியன்ட் தான். செல்லுலார் சப்போர்ட் கிடையாது. அண்ட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் 14 தான் இதுல இன்பில்டா வரும். ஒரு 2 to 3 அப்டேட்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஓவரால் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளீனான ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதை வாங்கணும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த டேகும் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இதே டேப்லெட்டை ஆஃபர் பிரைஸ்ல வாங்கி நீங்க உங்க மணி சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மிஸ்டர் டீல்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க உங்களுக்கு 24 ஹவர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுக்குறேன். லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்குது ஆக்சுவலி 2 டேப்லெட். ஸோ ரெட்மியோட Pad 2 Pro அண்ட் ரியல்மியோட Pad 3. இதுலுமே சிமிலர் கைண்ட் ஆஃப் ஸ்பெக்ஸ் தான். ரியல்மி பொறுத்த வரைக்கும் டைமென்சிட்டியோட 7300 Max அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ரெட்மில Snapdragonோட 7+ Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. ரெட்மில 12.1 இன்ச் கான 2.5K ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவே ரியல்மில 11.6 கொண்ட டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. RAM பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு LPDDR4X RAM யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டோரேஜ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரியல்மில UFS 3.1 யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ரெட்மில உங்களுக்கு UFS 2.2 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டில ரியல்மில 12200 mAh பேட்டரி அண்ட் ரெட்மி பொறுத்த வரைக்கும் 12000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ ரியல்மில உங்களுக்கு 45 வாட்ஸ் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. ரெட்மி Android 15 ஓட வருது. ரியல்மி உங்களுக்கு Android 16 ஓட வரும். முக்கியமா ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு Wi-Fi plus 5G சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ரெட்மி Pad 2 Pro உங்களுக்கு 2000 கம்மியா இருக்கும் ரியல்மி Pad 3 விட. அண்டர் 30K எனக்கு நல்ல பேட்டரி லைஃபோட ஒரு சூப்பரான டேப்லெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே நல்ல சாய்ஸா இருக்கும். சோ யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுத்திருக்கேன், அந்த டேகுமே பண்ணிருக்கேன். ஒருவேளை நீங்க ஐபேட் வாங்க போறீங்க அப்படின்னா 10th ஜெனரேஷன் மட்டும் வாங்கிடாதீங்க. உடனே ஐபேட் வாங்கணும் அப்படின்னா ஐபேடோட A16 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் பிரைஸ் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஐபேடோட 12th ஜெனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும், ஏப்ரலுக்குள்ள. அதை வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்க இப்ப பார்த்த எல்லா டேப்லெட்ஸோட பெஸ்ட் பை லிங்க்ஸ்மே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோலையும் டேக் பண்ணிருப்பேன். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் யாருக்காவது டேப்லெட் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம சென்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க. பட்ஜெட் கம்மியா 15,000க்குள்ள என்னென்ன டேப்லெட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. லிங்க் கொடுக்குறேன்.